முகத்துல கட்சி வச்சு மறைச்சிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியால ஒரு பரபரப்பாக பேசுறாங்க. பரபரப்பா பேசுறாங்களா? பரபரப்பா பேசுறாங்க. சன் டிவி நியூஸ் கார்டு பார்த்துட்டு என்கிட்ட கேக்குறீங்களா நீங்க? அவரு எடப்பாடி தானே வரான்னு தெரியும் தானே எல்லாருக்குமே. அவரு தானே கார்ல போறாரு. அப்புறம் போயிட்டு வந்து முகத்தை மூடிட்டு போறாருன்னு சொல்லி அதுல அவசியமே கிடையாது. திமுக அந்த கூட்டத்தை பாக்குறப்ப இன்னும் வலுவா இருக்கோ? திமுக கூட்டம் வந்துச்சா பாத்தீங்களா? எஸ். எந்த கூட்டம்? இப்ப முப்பெரும் விழாவுடைய கூட்டமா? தன்னெழுச்சியா வந்த கூட்டமா? இல்ல கேக்குறேன், கூட்டம் இருக்கு, அதுக்கும் வருது. உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு ஊடகவியலாளர் நீங்க. விசிகான்ற ஒரு கட்சி வெளியே போச்சுன்னா திமுக மிகப்பெரிய தோல்வி சந்திக்கும். நான் என்ன சொல்றேன், செங்கோட்டையர்களுக்கு பதவி ஆசை வரக்கூடாதா? தப்பு வரலாம், அது நீங்க ஆசைப்படுங்க, தப்பு கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து திமுக வந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய வேலை உங்களுக்கு இருக்கா, இல்லை உங்களுக்குள்ள சண்டை போட வேண்டிய வேலை இருக்கா? தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஐக்கான்றீங்க, வெற்றி பெற முடியலையே. டிடி தலைவர் நீங்க வெற்றி பெற முடியலையே. சசிகலா அம்மாவுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவு வெற்றி பெற முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் இண்டிவிஜுவல் பர்சன் எவ்வளோ வேணால் பேசலாம். அதிமுகவும் ஜெயிக்க முடியல நாடாளுமன்ற தேர்தலில், இவங்க தனியாக நிற்கிறதுனால தானே அவங்களும் அதே சூழலில் தானே இருக்காங்க. அந்த அக்கறை உங்களுக்கு இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவாக இருக்காருன்னா, எதிரியை கூட மன்னிச்சிடலாம், துரோகியை மன்னிக்க முடியாது. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நாளைக்கு சசிகலா அம்மாவும் உள்ளே வராங்க, உள்ளே வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராகவும் எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் வேட்பாளராகவும் நிறுத்த இவங்க மனசு வருமா? ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு பிரதாப் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பல விஷயங்கள் தொடர்ந்து தமிழக அரசியல் களத்தில் பூதாகரமாக பேசப்படுகிறது. அதில் ஒரு விஷயம், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று மாலை நினைக்கிறேன் அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு காரில் வெளியே வரப்ப முகத்தில் கட்சி வச்சு மறைச்சிக்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ஒரு பரபரப்பாக குறிப்பாக திமுக பேசுகிறாங்க. உதயநிதி அவர்கள் ஒரு பக்கம் கருத்து தெரிவிக்கிறார். திமுக இருக்கிற சோஷியல் மீடியால ஐடிவி மூலமா பரபரப்பா பேசுறாங்களா? பரபரப்பா பேசுறாங்க. சன் டிவி நியூஸ் கார்டு பார்த்துட்டு என்கிட்ட கேக்குறீங்களா நீங்க? இல்ல, பரபரப்பா திமுகக்குள்ள பேசுறாங்க, கட்சி வச்சுட்டு வெளியே வந்தாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னால் தன்மானம் அப்படின்னு பேசியிருந்தாரு, தன்மானம் தான் முக்கியம் அப்படிங்கிறப்ப இதையும் வச்சு பேசுறாங்கல்ல. என்ன நடந்தது அமித்ஷாவை பார்த்துட்டு? இல்ல, அமித்ஷா அவர்களை பார்த்ததுக்காக இவங்க சொல்லக்கூடிய தரப்பு என்ன சொல்றாங்க, அதிமுக நாங்க முத்துராமலிங்கம் அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கறதுக்காக நாங்கள் வலியுறுத்தணும் அப்படின்றதுக்காக சொன்னதாக சொல்கிறாங்க. ரெண்டாவது, அவங்க கூட்டத்தில் இருக்கிறாங்க, கூட்டத்தில் இருக்கிறவங்களும் பல விஷயங்கள் பேசுவாங்க, எல்லாவற்றிலும் பொதுவெளியில் தான் சொல்லி ஆகணுன்ற எந்த அவசியம் கிடையாது. இப்போது இந்த முகத்தை வந்து மறைச்சிட்டு போனார், அந்த விஷயத்துக்கு வந்து வருவோம். முகத்தை வந்து மறைச்சிட்டு போனார்னா அவர் எதனா குற்றம் பண்ணிட்டு போனாரா? இந்த மாதிரி ஆர்குமெண்ட்டை பற்றி ரொம்ப சீப்பான ஆர்குமெண்ட்டாக இருக்குது. அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர், தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர், அவர் போயிட்டு முகத்தை மூட்டு வர வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. நார்மலா தான் போறாரு, கார்ல நார்மலா தான் போறாரு. அவரு எடப்பாடி தானே வரான்னு தெரியும் தானே எல்லாருக்குமே. அவரு தானே கார்ல போறாரு. அப்புறம் போயிட்டு வந்து முகத்தை மூடிட்டு போறாருன்னு சொல்லி அதுல அவசியமே கிடையாது. எங்க முகத்தை வந்து தொடைக்கலாங்க, அவருக்கு வந்து தும்பல் கூட வந்துருக்கலாங்க, தும்புறதுக்கு கூட வந்து கட்சி வச்சிருப்பாரு. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு நியூஸ் ஆகுது, நமக்கு வியப்பா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து அவர் மேல குறை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற எதுவும் தெரியலையா? என்ன நீங்கள் குறை சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறீங்க? அவர் வந்து அடிமையாக இருந்து பதவி வாங்கிக்கிறாரு, இந்த பாருங்கள் பிஜேபியோட இருக்கார், இப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிற நீங்கள் வந்து யோகியவான்களா? இப்போ இவர் வந்து முகத்தை முட்டு போனாருப்பா, அவர் ஒன்றும் உங்களை மாதிரி முன்னாடி கருப்பு பலூன் பறக்க விட்டு பின்னாடி வெள்ளை கூட வந்து பிடிக்கல. நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அதுவும் கருப்பு கலரில் தான் பலூன், கலர் கூட பார்த்தீங்கன்னா கருப்பு தான், கோபேக் மோடி கருப்பு கலர் பலூன். அதே வந்து இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னா பிரைம் மினிஸ்டர் அதே மோடி அவர்கள் தான் வராரு, கம் மோடி. அதுக்கப்புறம் வெள்ளை கூட தான், கருப்பு. பொதுவாக எங்கள் ஊர்லேயும் எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய கொடைகள்லாம் கருப்பில் தான் இருக்கும், கொடைனாலே கருப்பு கலர் தான். ஆனால் இவங்க வெள்ளுடை போட்டு வெள்ளை குடை போட்டு வந்து வேந்தரை வந்து வரவேற்கிற மாதிரி இவங்க வரவேற்கிறாங்க. அப்போ யார் வந்து உள்ளபடியே இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு யார் அடிமையாக இருக்கிறது? இவங்களை சார்ந்தவர்களுக்கு ரைடுன்னு சொன்னதுக்கு பிறகாக எந்த நிதி ஆயோக் கூட்டத்திலும் பங்கேற்க முதலமைச்சர் நேராக போய் கலந்துக்கிறார். அதை ஏன் கேட்கல? நீங்கள் தானே பிஜேபி எதிர்க்கிறீங்க, பிஜேபி உள்ளே வரக்கூடாது, பிஜேபி வந்து சனாதன கட்சி அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தை பார்ப்பதற்காக உங்கள் கொள்கையை நீங்கள் தியாகம் பண்ணுறீங்க. குடும்பத்தை பார்த்து கொள்கையெல்லாம் கிடையாது, யாராக இருந்தாலும் தியாகம் பண்ணுறாங்க. தன்னுடைய மகனுக்கோ மருமகனுக்கோ தன்னை சார்ந்தவர்களுக்கோ ஒரு சின்ன சிக்கல்னா கூட போயிட்டு சரணடைஞ்சிருவாங்க. அவங்க இதை விமர்சனம் பண்ணலாமா? நீங்கள் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணுறது உங்களுடைய அரசியல் விமர்சனமாக இருக்கணும். இது வந்து ஒரு சீப்பான பாலிடிக்ஸாக நான் பார்க்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சீப்பான பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வார்த்தை சொல்லியிருக்கீங்க. உண்மையா பொய்யான்னு ரெண்டாவது நம்ம பேசுவோம்.
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி நீங்க சொல்லக்கூடிய அதே வார்த்தையை பயன்படுத்தி விமர்சிக்கிறாங்க, அதை ஒரு யூகமா அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா பயப்படுறாங்களோ எடப்பாடி பழனிசாமியை பார்த்து? சமீப கால இந்த பிரச்சாரங்கள் திமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தால் பயம், அதிமுக கூட்டத்தை பார்த்தால் பயம், அவர்களுக்கு எதை பார்த்தாலும் பயம். ஈவன் சொல்ல போனா கூட்டணி கட்சிகளை பார்த்தாலே பயம். ஏன்னா நாளைக்கு எதாவது நம்ம சொன்னா வெளியே போயிடுவாங்களோ. இப்போ திமுகன்ற கட்சி ஜெயிக்குது இல்லையா, என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்க? ஸ்டாலின் என்கிறவருடைய ஆளுமை பண்பா, இல்ல அவருடைய கரிஸ்மாட்டிக் பவரா, இல்ல அண்ணன் உதயநிதியினுடைய ஆகச்சிறந்த பேச்சாற்றலா? என்ன காரணம் நீங்க சொல்லுங்க. திமுக ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க திராவிட மாடல் அரசு திட்டங்கள் எது திராவிட அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா உருட்டு மாடல் தான். நீங்க வந்து திராவிட மாடல் ஜெயிக்கணும் அப்படின்னா, திமுக ஜெயிக்கணும்னா நீங்க தனி நின்று ஜெயிக்கணும். இப்போ அதிமுகவில் அம்மையா ஜெயலலிதா இருக்கும் பொழுது யாரும் எல்லாம் ஜெயிச்சு காமிக்கிறாங்க இல்லையா? ஏன் இது வரைக்கும் திமுக வரலாற்றிலே ஒரு முறை கூட வந்து ஏன் இவங்க வந்து கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சதே கிடையாது? ஏன்டானா இவங்களுக்கு பயம், எதை பார்த்தாலும் பயம். இன்னைக்கு வந்து இவங்க கூட்டணி கட்சியிலிருந்து குறிப்பா மற்ற கட்சியில கூட விட்டுருங்க, விசிகான்ற ஒரு கட்சி வெளியே போச்சுன்னா திமுக மிகப்பெரிய தோல்வி சந்திக்கும். இவங்க ஜெயிக்கலன்றது அப்பாற்பட்ட விஷயம், தோல்வியை மிகப்பெரிய சந்திக்கும். ஏன்னா வன்னிய சமூக மக்களுடைய வாக்கு வங்கியை திமுக இழந்துருச்சு. இதுதான் உண்மை. நீங்க வட மாவட்டங்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய 2 சமூகங்கள், ஒன்று பறையர் சமூகம், மற்றொன்று வன்னியர் சமூகம். இந்த மக்களுடைய நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஏன்னா வந்து இவங்க வன்னியர் சமூக மக்களுக்கு அந்த 10.5 கிட்ட வந்து வாங்கி தரல. இப்போ ஐயா ராமதாஸ் கேட்டார் இல்லையா, நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பார்க்கணுமா, நான் வந்து உங்க வீட்டு வந்து பார்க்கணுமான்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்களே கேட்கிறாரு. அன்புமணி அவர்களும் மிக தீவிரமான ஒரு பிரச்சாரத்தை திமுக எதிராக முன்வைக்கிறாரு. வன்னியர் சமூக மக்களுக்கு வந்து எதிரான கட்சி திமுக. இன்றைக்கு பல அம்பேத்கரிஸ்டுகள், பல சமூக செயற்பாட்டாளர்கள், தலித் செயற்பாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திமுக ஆட்சியானது தலித்துகளுக்கு எதிரான கட்சி. அப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமூகமான வன்னியர் சமூக மக்களும் உங்களுக்கு எதிரி ஆகிட்டாங்க, தலித் மக்களும் உங்களுக்கு எதிரி ஆகிட்டாங்க. அப்போ உங்களை யார் தாங்கி பிடிக்கிறதுனா கூட்டணி கட்சி தாங்கி பிடிக்கிறாங்க. அந்த கூட்டணி கட்சியில் அதிகமான மக்கள் செல்வாக்கு விசிக்காக தான் இருக்கு. உங்களுக்கே தெரியும், கம்யூனிஸ்டுகள்லாம் இன்னைக்கு ஊருக்கு 10 பேர் கூட இருப்பாங்களான்றது தெரியல. ஏன்னா நம்ம குறைச்சி மதிப்பில்லை, நிலை அதுதான். அதே போல காங்கிரஸ் பேர் இயக்கணும் வாயில சொல்லிக்கலாம், எங்க ஊர்லாம் 10 பேரோட கிடையாது. இப்போ நான் இருக்கிறதுலாம் ரொம்ப மெயின்ல தான் இருக்கும். இங்கே அப்படின்னா இன்னும் உள்ள இருக்கக்கூடியவங்களாம் எப்படின்றது தெரியல. அப்போ கூட்டணி கட்சிகளை மட்டுமே நம்பி ஜெயிக்கிறாங்களா? 10 இடங்கள் 15 இடங்கள் சீட்டு கொடுக்குறாங்க. சீட்டு கொடுத்து திமுக வந்து சீட்டு கொடுக்குது. அவங்க தனியார் நிற்கணும் இல்லையா? இப்போ செல்வ பெருந்தே அவர்கள் தலைவரானதுக்கு பிறகு அவர் சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, எத்தனை நாள் நம்ம சார்ந்தே இருக்கிறது, நம்ம இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச கட்சி, நம்ம ஆட்சி செய்யணும்னு சொல்ல கலவரங்கள் ஒன்று வந்தது. அதன் பிறகு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவருக்கு அப்புறம் பேசுறதே கிடையாது. அப்போ நீங்க மற்ற எந்த கட்சிகளுமே இப்போ நீங்க அதிமுக கூட்டணி இருக்கக்கூடியது பாஜக என்கிற ஒரு பெரிய கட்சி, அவங்க இந்தியாவே ஆட்சி செய்யறாங்க. இவங்க தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி ஒண்ணுமே கிடையாது. அதிமுக கூட்டணிக்குள்ள பாஜக இருக்கா? பாஜகவோட என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி தான் பாஜக இருக்கிறது. அடுத்து நீங்க அண்ணாமலை கூட கேளுங்க. நீங்க அண்ணாமலை என்ன சொன்னாரு, தமிழ்நாட்டில் எங்களுடைய நாங்க அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சராகிறது ஏன் வேலை, கட்சி எனக்கு கொடுத்ததுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. எல்லாருக்குமே தெரியும். நீங்க இது ரொம்ப இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ காங்கிரஸ் தாங்க உங்களோட பெரிய கட்சி இந்திய அளவில். அப்போ காங்கிரஸ்க்கு அடிமை திமுகன்னு சொன்னா ஏத்துப்பாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இங்க அவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் பாஜக இவங்களோட கூட்டணி இருக்கிறாங்க. அதுதான் கூட்டணின்ற ஒரு காரணம் தான். எடப்பாடி பழனிசாமி சொல்வது போல கூட்டணி தேர்தலுக்காக மட்டும்தான். பாஜகவுடைய கொள்கை என்பது வேற, அதிமுகவுடைய கொள்கை என்பது வேற, அதிமுகவுடைய கொள்கை தலைவர்கள் வேற, பாஜகவுடைய கொள்கை தலைவர்கள் வேற. இது வேற வேற ஒண்ணு. ஆனா கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியும். திமுகன்ற கட்சியை நம்ம தோற்கடிக்க முடியும். இதுதான் ஸ்டாண்டு. இதுக்காக தான் கூட்டணி வைக்கிறாங்க. மற்றபடி அண்ணன் திருமாவளவன் சொல்றது போல கூட வந்து அதிமுகன்ற கட்சியை பாஜக விழுங்கி விடும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா நடக்காத ஒரு விஷயம். எப்படி விழுங்க முடியும்? எடப்பாடி பழனிசாமி அவங்க கட்சி இருக்கக்கூடிய பல துரோகிகள், அவர் சொன்ன வார்த்தையிலே சொல்ற பல துரோகிகள் அந்த கட்சியை உடைக்கணும் பார்க்கறாங்க, அவர் சிரிக்கணும் பார்த்தாங்க. வேலைக்கானதான் ஆகலை. நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர். அவர்கிட்ட தான், அவர் எங்க இருக்காரோ அங்கதான் ரெட்டை சின்னம் இருக்கும் அப்படின்றது நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அப்ப இதுக்கு மேல நீங்க ஒருத்தரை சிறுமைப்படுத்துறதுக்கு எவ்வளவுதான் முயற்சி பண்ணுவீங்க? எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், அவர் குறித்து நம்ம பேசலாம். நேற்று திமுகவினுடைய 30 விழா மிக பிரம்மாண்டமாக வேல் பாலாஜி அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்திருக்கிறது. அதனுடைய கூட்டத்தையும் நம்ம பார்த்தோம். அரசியல் களத்தில் இப்போ கூட்டம் குறித்து தான் ஒரு பக்கம் விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய கூட்டம் ஓட்டா மாறுமா அப்படியெல்லாம் பேசுகிறப்ப திமுக அந்த கூட்டத்தை பார்க்குறப்ப இன்னும் வலுவாக இருக்கோ? திமுக கூட்டம் வந்துச்சா பார்த்தீங்களா? எஸ். எந்த கூட்டம்? இப்போ 30 விழாவுடைய கூட்டமா? தன்னெழுச்சியாக வந்த கூட்டமா? இல்லை கேட்குறேன். கூட்டம் இருக்கு, அதுக்கும் வருது. உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு ஊடகவியலாளர் நீங்க. எனக்கு தெரிஞ்சு போய் அண்ணன் விஜய்க்கு கூட்டம் வருது, அது சீமானுக்கு கூட்டம், அது தன்னெழுச்சியான கூட்டம். சீமானோட எக்ஸெப்ஷன். திராவிட கட்சிகள், அதிமுக, திராவிட கட்சிகளுக்கு ரெண்டும் எப்படி கூட்டம் பணம் கொடுத்து கூட்டு வராங்கன்னு வச்சுங்களேன். நீங்க இந்த இடத்துல திமுக வைங்க, நீங்க அதிமுக வச்சுங்களேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் ரோட்ல வந்து நிற்கிறாங்க, சரிங்களா? அவ்வளோ பேருக்கு பணத்தை கொடுக்க முடியுமா? ஏன்னா இன்னைக்கு அதிமுக
அரசியலில் இல்லாத, ஐ மீன் ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி. திமுகன்ற கட்சியில் இவ்வளோ பணம் கொடுத்து தான் கூட்டு வராங்கன்றது உங்களுக்கும் தெரியும். தலா 200 ரூபாய் பிரியாணி, ஆண்களாக இருந்தால் சாராயம், இது கொடுத்து தான் கூட்டு வராங்க. திமுகலாம் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர், நான் சொல்கிறேன் உங்களுக்கு, உதயநிதி அண்ணன் ரோட்டில் போகிறாருங்க, அண்ணன் பார்க்கறதுக்கு வந்து ஒரு 1000 பேர் வெளியே வருவாங்களா? எதார்த்தத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு ஆர்வம் கிடையாது. இதே நீங்கள் ஒரு நடிகர் யோகி பாபு போனால் கூட அவர் பார்க்கறது வெளியே வருவாங்க. ஏன்னா அவர் சினிமாவில் பார்க்குறாங்க, பார்க்கறதுக்குள்ளே வராங்க. அதனால் திமுகவுக்கு வரக்கூடிய கூட்டம் என்பதெல்லாம் தன்னெழுச்சியாக வரப்பட்ட கூட்டம் கிடையாது. ரெண்டாவது, திமுகவுக்காக யாரும் ஓட்டு போகிறதே கிடையாதுங்க. அதுதான் உண்மை. இந்த கூட்டணி கட்சியில் வச்சு ஓட்டு போடுறாங்க. இந்த பிஜேபி RSS உள்ள வந்துடும் சொல்லிட்டு ஒரு ஒரு பந்தா ஒன்று காமிச்சு சும்மா ஒரு இல்லாத ஒரு பொருளை வந்து கிளப்பிட்டு ஓட்டுவாங்களே தவிர திமுகவெல்லாம் யாரும் வர மாட்டாங்க. இன்றைக்கி திமுக இளைஞர்கள் இருக்காங்களா? கிடையாது. சும்மா அவங்க இளைஞரணி தலைவருக்கு என்ன வயசு, அவர் எப்படி இளைஞராக இருப்பாங்க? இது போல் பல முரண்கள்லாம் அந்த கட்சிக்குள்ளே இருக்குது. நீங்கள் திமுகன்ற கட்சிக்கு வந்து தன்னிச்சையாக கூட்டமும் வர்றது கிடையாது. அது எல்லாமே வந்து காசுக்காகவும் பிரியாணிக்காகவும் கூட்டின்னு வரப்பட்ட கூட்டம் தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்தப்ப அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து திமுகவினுடைய குடும்பத்தினர் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள், பல்வேறு வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது. ரொம்ப ரொம்ப மெல்லமாக அந்த வழக்குகள்லாம் போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் துரிதப்படுத்தணும், அந்த வழக்குகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் தேர்தலை நெருங்கிறதுக்குள்ள இந்த வழக்கை வச்சு ஏதாவது ஒரு திட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூலமாக போடப்படுதா? இல்லை, இப்போது இவங்க வந்து பாஜக கூட இருக்கிறாங்கன்றதுக்காக இவர்கள் அழுத்தம் கொடுத்ததுனால்தான் அவங்க வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா கதை. அமலாக்கத்துறை எப்போதும் வேலை செஞ்சுட்ருக்காங்க. அமலாக்கத்துறை உங்களை நெருங்கி வரும்போது தான் நீங்கள் டெல்லி கிளம்பி போயிட்டீங்க. எங்களுடைய மகன்கிட்டலாம் வராங்க, மருமகன் கிட்டலாம் வராங்க, பார்த்துங்க, எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சரண்டர்கிட்ட நீங்கள் போயிட்டு வரீங்க. ஆனால் உங்கள் மேலாம் வழக்குகள் இருக்கான்னு கேட்டால் வழக்குகள் இருக்குது. திமுகவினுடைய எத்தனை அமைச்சர்கள் மேலே வழக்குகள் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி. அதாவது இங்கே கீழமை நீதிமன்றங்கள் முடித்து வைக்கப்பட்ட பல வழக்குகள் கூட மாண்புமிகு நீதிபதிகள் வந்து அதை நீங்கள் திருப்பி அந்த வழக்குகள் எடுங்க, அதை நீங்கள் மறு ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பல வழக்குகள் எடுத்திருக்காங்க. பொன்முடியவர்கள் உயர்நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று சொல்லப்பட்டவர். உச்சநீதிமன்றத்தில் அவருடைய தண்டனை நிறுத்தி தான் வைக்கப்பட்டுள்ளது, விடுவிக்கப்படல. நீங்கள் நோட் பண்ணிக்கணும், தண்டனை நிறுத்தி வச்சுருக்காங்க. நாளைக்கு அது என்ன வேணால் ஆகலாம். அதே போல் மதிப்பிற்குரிய துரைமுருகன் மேலே வழக்கு போயிட்டுருக்கு, பல அமைச்சர்கள் மேலே வழக்கு போயிட்டுருக்கு. நாளைக்கு இவங்க இப்போ சன் டிவி ஒரு பிரச்சனை வந்தது இல்லையா, இந்த தயாநிதி மாறன் வர்சஸ் சண்டை வந்தது இல்லையா, அந்த சண்டைக்கெல்லாம் கூட முக்கியமான காரணம் இவங்க தான். ஏன்னா இவங்களும் ஒரு ஷேர் ஹோல்டர். நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பணத்தை வந்து கருணாநிதி அவருடைய குடும்பத்துக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும், ஒரு ஷேர் இருக்குது. அப்போ இதெல்லாம் நாளைக்கு பெரிய பிரச்சனையாக வரும்போது அதுக்குள்ள உங்கள் பிரச்சனைலாம் வரும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எங்கே இருந்தால் வந்தீங்கப்பா, வந்து உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இவ்வளோ கோடி சொத்து எப்படி வந்துச்சு? நீங்கள் ரெட் ஜெயின் நிறுவனத்தை ஆரம்பிக்கும் பொழுதே மிகப்பெரிய படத்தை ஆரம்பிக்கிறீங்க. அப்போ அந்த படத்துக்கு தேவையான பணம் உங்களுக்கு ஏது? நீங்கள் என்ன கோடியாக இருந்தவங்களா? இல்லை உங்கள்கிட்ட ஏது பணம்? இது யாராவது எப்போ நம்ம கேட்டிருப்போமா? இவங்க நாங்கள் தொழில் பண்ணோம் அப்படின்றாங்க. அப்படி தொழில் பண்ணக்கூடிய உங்களுக்கு முதலீடுக்கு பணம் ஏது? முதலீடு இருந்தால் தான் நீங்கள் தொழில் பண்ண முடியும். இன்றைக்கி உங்களுடைய பேரன் இன்றைக்கி இருக்கக்கூடிய அவர் வந்து CEO ஆகிட்டார், அண்ணன் இன்பநிதி அண்ணன் ஆகிட்டார். இன்றைக்கி அவரை வந்து முதலமைச்சராக பார்த்துட்டு தான் நான் செத்து போவேன் அப்படின்ற ஒரு தைரியத்தை வந்து ஏற்றுக்கிட்டு, ஒரு திடமாக ஏற்றுக்கிட்டு அவருக்காக வேலை செய்ய தயாராகிட்டாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் ஒரு இடத்துல தேங்கி கிடக்குது. அந்த தேங்கி கிடக்குது ஆதரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் தான் திமுக. இதை எதிர்த்து அவனும் பேச மாட்டான். ஆனால் இவங்க மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் இன்றைக்கு ஒவ்வொன்றா ஆராய தொடங்கி. நான் என்ன சொல்கிறேன், இது அதிமுக போயிட்டு சொன்னாதான் வந்து போடுவாங்கலாம் கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மேலே வழக்கு போட்டது யார்? அதிமுக காரன். இது அதிமுக போயிட்டு வழக்கு போட்டு அவங்களை சார்ந்த அவங்களை ஆதரிக்க சித்தாந்தம் கொண்டு வந்தால் வழக்கு போட்டாங்க. அவங்களும் வழக்கு நடந்துச்சு. அந்த ஈடியும் ஒன்றிய அரசும் அவங்க வேலையை அவங்க பண்ணுறாங்க. அதனால் இவங்க அழுத்தம் கொடுத்து தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதால நம்ம அதை ஏற்றுக்க முடியாது. அப்படி பண்ணாலும் தப்பு கிடையாது. நான் அப்படி தான் சொல்கிறேன், தப்பு கிடையாது, பண்ணட்டும்னு சொல்கிறேன். தேர்தலுக்குள்ளே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே சில அமைச்சர்கள், ஈவன் உதயநிதி கூட சொல்கிறாங்க, திமுக தரப்பில் முக்கியமானவர்கள்லாம் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, கைதுலாம் பண்ண மாட்டாங்க. கைது பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து ஒரு டெப்யூட்டி மினிஸ்ட்ரியோ ஒரு சீஃப் மினிஸ்ட்ரியோ அவங்க குடும்பத்தை கைது நான் சொல்கிறேன். அப்படி கிட்ட வராங்கனாலே இவங்க அங்கே ஓடி போயிடுவாங்க, டெல்லி போயிடுவாங்க. ஆமாம், அங்கே டெல்லி போயிட்டு பார்த்துடுவாங்க. கைது பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. ஓகே, பல விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து கேட்டேன். அதிமுகவினுடைய உட்கட்சியில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும், சமீபத்தில் செங்கோட்டையன் அவர்கள் கூட டெல்லி போயிட்டு சந்திச்சுட்டு வந்தார். இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் உருப்பெற்றிருக்கிறாரா? அதிமுகவில் கரிஸ்மாட்டிக் லீடராகவும் அதிமுகவினுடைய எல்லாருடைய நம்பிக்கை பெற்ற பொதுச் செயலராகவும் எடப்பாடி பழனிசாமி இருப்பதினால்தான் அவரால் தொடர்ந்து அந்த வாக்கு சதவீதத்தை தக்க வைக்க முடிகிறது. அவர் ஒருவர் தான் தலைவர் என்பதை மெய்ப்பிக்க முடிகிறது. ஏன்னா
செங்கோட்டையன் என்கின்ற ஒரு தனிநபர் தான் வெளியே போறாரு. செங்கோட்டையன் என்கின்ற ஒரு தனிநபர் தான் பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அவர் கூட போயிட்டு 10 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களோ 10 எம்எல்ஏ எம்பியோ சேரல. ஏண்டானா இவர்களுக்கு பதவி ஆசை. நான் என்ன சொல்றேன், செங்கோட்டையன் அவர்களுக்கு பதவி ஆசை வரக்கூடாதா? தப்பு வரலாம், அது நீங்க ஆசைப்படுங்க, தப்பு கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து திமுக வந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய வேலை உங்களுக்கு இருக்கா, இல்லை உங்களுக்குள்ள சண்டை போட வேண்டிய வேலை இருக்கா? நீங்க ஒரு பொதுச் செயலரை வந்து கேள்வி கேட்கணும்னா ஒரு அறைக்குள்ளேயோ உங்களுடைய பொதுக்குழுக்குள்ளேயோ நிர்வாகக்குள்ளேயோ கேள்வி கேட்கணும். நீங்கள் வெளியே வந்து கேள்வி கேட்குறீங்கனாலே நீங்கள் யாருடைய ஆளு? நீங்கள் வந்து நிச்சயமாக எதிர்த்தரப்பை சார்ந்த ஒரு நபராக தான் நீங்கள் பார்க்கப்படுவீங்க. திமுக தரப்புன்றீங்களா? ஆமாம், ஓகே, ஆமாம். நான் என்ன சொல்கிறேன், நான் இப்போது நீ ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கு பிரச்சனைனா சொந்தக்காரங்களுடைய வீட்டுக்குள்ளேயே முடிச்சக்கூடிய ஒன்று. நான் போயிட்டு எதிராளிகிட்ட போய் சொன்னா என்ன நினைப்பேன், என்னை இப்போ யார் தூண்டி விட்றா? என்ன எதிராளி தான் தூண்டி விடுறான். அப்போ செங்கோட்டையன்ற நபர் வந்து இன்னைக்கு டெல்லிக்கு போறாரு, இங்கே போறாரு, அங்கே போகிற ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இவர் யார் எடப்பாடி பழனிசாமி கெடு விதிக்கிறதுக்கு? இந்த நாளுக்குள்ளே வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா போயிட்டு யார் எதிராக இருக்கோ அவங்ககிட்ட போய் பேசணும். டிடிவி தினகரன் போய் நீங்கள் பேசியிருக்கணும், சசிகலாவிட்ட பேசியிருக்கணும். ஆனால் இவர் வந்து பேசல. அவங்களாம் தயாராக இருக்காங்களே ஒன்றிணைஞ்சு அது அதிமுகவுக்கு பலமாக தானே போகும். சசிகலா என்பவர் ஒரு தனிநபர், டிடிவி தினகரன் என்பவர் ஒரு தனிநபர், செங்கோட்டையன் என்பவர் ஒரு தனிநபர், ஓபிஎஸ் என்பது தனிநபர். இவங்க தனிநபர்கள் தான். இவங்க பின்னாடி ஆயிரக்கணக்கான மக்களோ லட்சக்கணக்கான மக்களோ இல்லை அப்படின்ற யதார்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி இருந்திருந்தா இவங்களால ஏங்க தனிச்சு வெற்றி பெற முடியல? ஏன் ஓபிஎஸ் அவர்களால் ஒரு இடத்துல வெற்றி பெற முடியாதா? முன்னாள் முதலமைச்சர், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய தலைவராகவும் இருக்காருன்னு சொல்றீங்க, தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஐக்கான்றீங்க. வெற்றி பெறுங்க, வெற்றி பெற முடியலையே. டிடிவி தினகரன் நீங்க வெற்றி பெறுங்க, வெற்றி பெற முடியலையே. சசிகலா அம்மாவுக்கு நீங்க உங்களுடைய ஆதரவு வெற்றி பெற முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் இண்டிவிஜுவல் பர்சன் எவ்வளவு வேணா பேசலாம். அதிமுகவும் ஜெயிக்க முடியல நாடாளுமன்ற தேர்தலில். இவங்க தனியா நிக்கிறதுனால தானே அவங்களும் அதே சூழல்ல தானே இருக்காங்க. அந்த அக்கறை உங்களுக்கு இருக்கணும். நீங்க என்ன பண்ணணும், ஒன்று மன்னிப்பு கேட்டு ஒழுங்கு சொல்ல. இவர் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவா இருக்காருன்னா, எதிரியை கூட மன்னிச்சிடலாம், துரோகியை மன்னிக்க முடியாது. நான் உங்ககிட்ட கேட்குறேன், நாளைக்கு சசிகலா அம்மாவும் உள்ளே வராங்க, உள்ளே வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராகவும் எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் வேட்பாளராகவும் நிறுத்த இவங்க மனசு வருமா சொல்லுங்க. நான் பொதுச் செயலாளர், என்னுடைய தங்கச்சி பையனா, அவரு சித்தி தானே, தங்கச்சி பையனா பெரிய பையனும் டிடிவி தினகரன், இவர் வந்து துணை பொதுச் செயலர்னு சொன்னா அப்போ இவங்க வந்து வாயை மூட்ட அமைதியாக இருப்பாங்களா? நீங்க அவங்களுடைய ஆளுமை பண்புக்கு கேள்விக்குறியாகிறீங்க, அவங்களுடைய ஆளுமைக்கு நீங்க மிகப்பெரிய எதிராக நிற்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஏற்றுக்கிட்டாங்க தமிழக மக்கள். அவரை வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளராகவும் அதிமுக தலைவராகவும் ஏற்றுக்கிட்டாங்க தமிழக மக்களும் சேர்த்துக்கிட்டாங்க, அதிமுகவும் ஏற்றுக்குச்சு. அப்படி அதிமுக ஏற்றுக்கல அப்படின்னா எத்தனையோ முறை வழக்கு போச்சுல, ஓபிஎஸ் எவ்வளோ வழக்கு போட்டார் இல்லையா? ஒரு வழக்கில் கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி சாமிக்கு பேக் ஃபயரே வரலையே. உங்களால் அவர்கிட்ட இருந்து அந்த ரெட்டை லட்சணத்தை கூட வாங்க முடியலையே. அப்புறம் நீங்கள் எப்படி அவர் பலவீனமாக இருக்காருன்னு நீங்கள் சொல்ல முடியும்? அப்போ இவங்கெல்லாம் உள்ளே வந்தால் இவங்க அவரை வீழ்த்துறது தான் பார்ப்பாங்க. அவரை வீழ்த்திட்டு அந்த இடத்துல நம்ம சின்னம்மா வந்துடணும், நம்ம துணை பொதுச் செயலர் ஆயிடணும், நம்ம சமூகத்தை சார்ந்த ஓபிஎஸ் வேணா கூட வச்சிடலாம், இப்படி தான் பண்ணுவாங்களே தவிர இந்த அதிமுகன்ற கட்சியை ஒரு சமூகத்திற்கான ஒரு கட்சி போலவும் ஒரு குடும்பத்திற்கான கட்சி போலவும் இவங்கெல்லாம் மாற்ற முயற்சிப்பாங்க. அந்த முயற்சிக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. கூட்டணி குறித்து நம்ம பேசுறப்ப திமுகவினுடைய தொடக்கத்திலே கூட நீங்க சொன்னீங்க, திமுகவுடைய கூட்டணி மூலமா தான் ஜெயிக்குது, ரொம்ப பலமாக இருக்கிறது அப்படின்னு. அதிமுக கூட்டணியில பலமா இல்ல, இன்னும் ஒரு வலுவான கூட்டணியாக அதிமுக ஒரு நிலையான கூட்டணியாக என்டிஏல இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் ஒரு பக்கம் வைக்கப்படுகிறது. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதிமுக கூட்டணி வலுவா இல்லை அப்படின்னா கூட்டணிக்கான கால நேரம் இன்னும் அதிகமா இருக்கு. எப்படி பாமக உள்ள வரப்போகுது, தேமுதிக உள்ள வரப்போகுது, சோகால்டு இப்போ நீங்கள் வந்து இதை வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க கூட்டணிக்கான ஏற்கனவே திமுகவுக்கு எதிர்ப்பு மனநிலைன்னு ஒரு இருக்கு இல்லையா? எதிர்ப்பு மனநிலை, திமுக எதிர்ப்பு வாக்கு, இது எல்லாத்தையுமே வந்து நாட் ஒன்லி அதிமுக மட்டுமே தான் வாங்கன்னு நான் சொல்லலை. அதை திரு விஜயும் வாங்குவார், திரு சீமானும் வாங்குவார். ஆனால் பொதுவாக ஒரு ஜனத்துக்கு என்ன தெரியும்னா, ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணுமா, எடப்பாடி முதலமைச்சர் ஆகணுமானா, சரிவா ஸ்டாலின் ஆச்சு பிடிக்கல அப்படின்னா அப்படி பிடிக்காதவன் எடப்பாடி தான் ஓட்டு போடுவான். அவன் போயிட்டு சீமான் அவர்களுக்கோ விஜய் அவர்களுக்கோ இந்த நேரத்தில் ஓட்டு போட மாட்டான். ஏன்னா அவனுக்கு என்ன தெரியும்னா, இவங்களோட பேர் எப்படி ஆட்சி வர போகிறது கிடையாது. இப்போ நாளைக்கே வந்து விஜய் அவர்கள் சிஎம் ஆக போகிறது கிடையாது, நாளைக்கே சீமான் சிஎம் ஆக போகிறது கிடையாது. அதனால் நம்ம ஓட்டை வந்து இவருக்கு போட்டலாம் சொல்லி இப்படி ஓட்டு போட்டுருவான். அப்போ அந்த எதிர்ப்பு ஓட்டும் வந்துருச்சு. பாமக என்ன வன்னியர் சமூகத்தினுடைய ஓட்டும் வந்துருச்சு. தேமுதிக குறைந்தபட்சம் ஒரு சதவீத வாக்கு இருக்குது. அப்போ இது போன்ற கட்சிகள்லாம் இங்கே வந்து ஒன்று சேரும் பொழுதும் எதிர்ப்பு வாக்குகள் அதிகமாகும் பொழுதும் திமுக கூட்டணி என்னதான் வலுவாக இருந்தாலும் பேருக்கு தான் வலுவாக இருக்கும், மக்களுடைய ஓட்டு இருக்காதுன்னு தான் முன்னாடியே சொன்னோம் இல்லையா உங்களுக்கு. தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமூகமான வன்னிய சமூக மக்கள் இன்னைக்கு திமுகவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தலித் சமூக மக்கள் திமுக வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50% வீழ்ச்சியை நீங்கள் சந்திச்சிட்டிங்க.
பத்தாவது குறைக்கு உங்களுடைய கூட்டணி மீதும் உங்களுடைய கட்சியுடைய செயல்பாடுகள் மீதும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பெரிய உடன்பாடே கிடையாது. கூட்டணி கட்சியே கேட்குறாங்க இல்லையா, நீங்கள் கூட்டணி இருக்கிறீங்களேங்க, மக்களுடைய பிரச்சனைக்காக நீங்கள் ஏங்க வாய் திறந்து போராட மாட்டீங்க, ஏன் பேச மாட்டீங்க, கூட்டணின்றது தேர்தலுக்காக மட்டும் தானே, போயிட்டு அவங்க கூட அடிமையாக இருக்கிறது கிடையாது சொல்லிட்டு மக்கள் கேட்குறாங்க இல்லையா. ஸோ திமுகவுடைய கூட்டணி இன்றைக்கு வந்து வலுவாக இருக்குன்னா பேருக்கு வலுவாக இருக்குது, பட் அது தேர்தலில் செயல்படாதுன்னு தான் நான் சொல்ல விரும்புவது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணம் மக்களை நோக்கி அப்படின்னு கிட்டத்தட்ட 150 தொகுதிகளை தாண்டி ஒரு 150 தொகுதிகளில் வந்து சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களை சந்தித்து நிறைவு செஞ்சுருக்காரு. இன்னும் அடுத்த கட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் வர்றதையும் கூடுறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு பெரிய வெற்றியாக மாறி இருக்கிறதா அந்த சுற்றுப்பயணம்? இல்லை, இந்த சுற்றுப்பயணம் பெரிய வெற்றி தானே. ஏன்னா எல்லாருக்கும் முன்னாடி அவர் தான் தொடங்குறாரு. எந்த கட்சியுமே தமிழ்நாட்டிலே முதல்ல அவர் தான் தொடங்குறாரு. எல்லா தொகுதிக்கும் போறாரு. எந்த தொகுதியும் விட்டு வைக்கல. அவர் எல்லா தொகுதிக்கும் போகும்பொழுது பர்சனலாகவே அந்த தொகுதி மக்கள் கனெக்ட் ஆகுறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த தொகுதிக்கு வந்தார், அவரை நான் பார்த்துட்டேன்பா, நான் ஓட்டு போடலாமா அப்படின்னு ஒரு பர்சனல் கனெக்டிவிட்டி இருக்குது. இப்போ அண்ணன் விஜய் பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதிக்கெல்லாம் போகல, மாவட்டங்களுக்கு போகிறாரு. போகிறது 15 நாள், சில மாவட்டங்களுக்கு தான் போகிறாரு. அவரால் எல்லா தொகுதிக்கும் போக முடியல. அப்படி போக விடுமா நாங்கள் அதை அப்பாற்பட்ட விஷயம், அதை நம்ம பேச ஆரம்பிச்சா அதுக்கே ஒரு 1 hour ஆகிடும். அதுக்கு ஒரு தனி ட்ராக் ஆகிடும் அது. அப்போது பர்சனலாகவே பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிறாரு, எல்லா தொகுதியிலுமே கனெக்ட் ஆகுறாரு. ஸோ அது ஒரு பெரிய ஒரு வெற்றி தான். ரெண்டாவது மக்கள் கூட்டமும் அதிகமாக வருது. அந்த பிரச்சாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இரவு நேரமாக இருந்தாலும் சரி, காலை நேரமாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய கூட்டம் வருது. ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை சந்திக்கிறாரு. என்னென்னா இப்போ நெசவாளர்களை சந்திக்கிறதா இருக்கட்டும், அங்கே லோக்கல் இருக்கிற பிரச்சனை சந்திக்கிறதாக இருக்கட்டும், இது போல் அந்த கிரவுண்டில் இறங்கி வேலை செய்யக்கூடிய நபராக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. பல விஷயங்கள் எங்களுக்காக அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சமீபகால அரசியல் நகர்வுகள் குறித்து பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. நன்றி.